பிஹெச்பி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் டாக்டர் பாலா இணைஞ்சிருக்காரு. டாக்டர் வணக்கம். டாக்டர் பிஹெச்பி நேச்சுரல் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் பாலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். சார், எத்தனை வருடம் சார் இந்த ஹோமியோபதி மருத்துவத்துறையில் இருக்கீங்க? நான் ஏறக்குறைய கடந்த 30 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். வேக வேகமா மக்கள் இயங்கிட்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் வியாதிகளும் வேக வேகமாகவும் வருது. பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் மக்கள் சிந்திச்சு ஆலோசனை பண்றப்போ தலைவலி அது இதுன்னு பல பிரச்சனைகள் வருது. இதை எப்படி சமாளிக்கிறது, இதை எதிர்கொள்ள என்ன வழி சார்? அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. இது வந்த எளிய மருத்துவ முறைகள் இருக்கு. முதல்ல நம்முடைய உணவு முறைகளை சரி பண்ணணும். சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். செரிமானங்கள் கரெக்டாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாதான் தலைவலி வராமல் இருக்கும். தலைவலிக்கும் வயிற்றுக்கும் ஒன்றுக்கொன்றெல்லாம் இணைந்ததுதான். அதனால நம்ம வயிற்ற குப்பையாக்கிட்டோம்னா அதனால கூட தலைவலி வரும். சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மளோட வேலை பலு, அதனால கூட என்வைரன்மெண்டல் ப்ராப்ளம், ஆக்குபேஷனல் டிசீஸ்னால கூட இந்த ஹெட்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இதில் பல வகையான தலைவலி உண்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமானது இருக்கும். அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து நம்ம மருந்து கொடுத்தோம்னா குணமாக்கி விடலாம். ஒத்த தலைவலி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒத்த தலைவலி என்பது சுருக்கமாக சொல்ல போனால் ஆங்கிலத்தில் மைக்ரேனல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. இது வந்தால் ரொம்ப சிவியராக இருக்கும். ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வலி, எந்த வேலையும் செய்ய முடியாமல் சிவியராக இருக்கும். இதை போக்குறதுக்கு நாம் முதல்ல சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் உடலுக்கு எது ஒத்துக்கொள்கிறதோ, செரிமானமாகிறதோ அதை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அதுக்கேற்ற மருந்து சாப்பிட்டோம்னா இந்த மைக்ரேனல் ஹெட்டேக் சரியாயிடும். நம்மளுக்கு முற்றிலும் சரியாயிடும். கண்ணுக்கும் தலைவலிக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பாங்க. கண்ணுக்கும் தலைக்கும் சம்பந்தம் உண்டுங்க. கண்ணில் பார்வை கோளாறுகள், கண்ணில் சில நரம்பு கோளாறுகள் ஏற்பட்டதுனால கூட தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்டு. அந்த மாதிரி இருந்ததுன்னா கண் டாக்டரை சந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி போட்டோம்னா கண் நோய், தலைவலி நிவாரணம் ஆயிடும். அதற்கு மேலே இருந்தால் நம்ம மருந்துகள் கொடுத்து, ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் இருக்கு, இயற்கை முறையில் நிறைய மருந்துகள் கொடுத்து கண்டிப்பாக குணமாக்கலாம். இது சம்பந்தமாக தங்களின் ஆலோசனைக்கு எனது கீழ்கண்ட கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய ஆலோசனை நேரம் காலை 7 முதல் 9 வரை, இரவு 7 முதல் 9 மணி வரை.